உங்களுக்கு விரோதமாக எழும்பினவர்கள் இல்பொருளாவார்கள். நீங்கள் அவர்களை தேடியும் காணாதிருப்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்களுக்கு விரோதமாக எழும்பி உங்களை அழைத்துவிட வேண்டும் என்று எத்தனைக்க கூடியவர்களை நீங்கள் தேடியும் காணாதிருப்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்று சிந்தித்துப் பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு எதிராக எழும்பி உங்களுக்கு தொந்தரவுகளையும் கலக்கத்தினையும் வேதனையும் கொடுத்திருக்கக்கூடிய மனிதர்களை குறித்து நீங்கள் ஜெபத்தினிலே என்னை நோக்கி ஆராதியுங்கள். கர்த்தராகிய நான் உங்களுடனே இருக்கும் பொழுது உங்களுக்கு விரோதமாக ஒருவர் எழும்பினால் அவர் உங்களுக்கு விரோதமாக எழும்பினவர் அல்ல, அவர் உங்களுக்குள் இருக்கிற கர்த்தராகிய எனக்கு விரோதமாக எழும்பினவர். கர்த்தராகிய என்னை யாராலும் ஜெயிக்க முடியாது. இதனை விசுவாசித்து நீங்கள் என்னை நோக்கி ஜெபம் செய்ய வேண்டும். ஜெபத்தினிலே, கர்த்தாவே, நான் யாரிடத்திலும் அடிபணிந்து விடக்கூடாது. கர்த்தாவே, எனக்கு விரோதமாக எழும்பின பொல்லாத மனிதர்களை நான் காணக்கூடாது. கர்த்தாவே, எனக்கு எழும்பக்கூடிய பொல்லாத போராட்டங்கள் அனைத்தும் உமக்கு எதிராக எழுப்பின போராட்டங்களாகும். தேவனே, நீங்கள் அந்த போராட்டங்களை கவனித்துக் கொள்வீராக என்று உம்மை நோக்கி துதிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு விரோதமாக எழுப்பக்கூடிய பொறாமை குணம் கொண்ட மனிதர்களை குறித்து கவலை கொள்ளாமல் நீங்கள் இந்த வேதாகம வாக்குத்தத்தத்தினை விசுவாசித்து உங்களுடைய வாழ்க்கையிலே நீதிமான்களாகவும் பரிசுத்தவான்களாகவும் வாழுங்கள்.